சுதா கொங்காரா விஜயோட ஃபேன்ஸா அடியாளு, ரவுடிங்க, குண்டர்கள் அப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி திராவிட பொங்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமூக வலைதளங்கள் எல்லாம் ட்ரெண்டிங். இது எதுக்கு திராவிட பொங்கல்னு வருது, சுதா கொங்காரா எதுக்கு விமர்சிச்சிருக்காங்க, இதற்கு பின்னாடி என்ன பின்புலம் இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பநாடாவில இருந்து. திராவிட பொங்கல் அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த வருஷம் புதுசா வந்திருக்கு. இதற்கு முன்னாடி தமிழ் திருநாள், தை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க திராவிட பொங்கல் அப்படிங்கிற ஒரு சாங்க 4 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 4 நாட்களில 5 மில்லியன் வியூஸ். வா, வாட் அ வண்டர்ஃபுல் திங். ஆனா வியூஸுக்கு ஏத்த மாதிரி கமெண்ட் வரணும்ல, ஒரு 5,000 கமெண்டாவது வரணும்ல. கமெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 30 தான், ஒரு 1000 கூட இல்ல. லைக் மறைச்சிட்டாங்க, ஏன்னா லைக் போட்டிருந்தா மாட்டிப்போலாம். ஸோ அதுவும் வந்து தெரியல. ஆனா இதுல சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்கு இந்த மாதிரி பெய்டு வியூஸ் வச்சு, அதாவது வேணுட்டு ஃபேக்கா ஏன் பண்ணிருக்காங்கன்னா, விஜய் அவர்களுடைய ஐடியாலஜி சாங் 1 வருஷம் ஆகுது, அதுக்கே 5 மில்லியன் வியூஸ் தான். நாங்க அவங்கள விட அதிகமா கொண்டு வர போறோம் பாருன்னு பராசக்தி ட்ரெய்லர் மாதிரி இதையும் பண்றாங்க. அதாவது காசு இருக்குன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக பெய்டு வியூஸ் கொடுத்தா மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பராசக்தியிலே கண்டுபிடிச்சாச்சு இது வந்து ஃபேக்கா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் டிஎம்கே சாங் வந்து டிவிகே விட நல்லா போகுதுன்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு தெரியல. நிறைய பேர் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, திராவிட பொங்கல்னு எதுக்கு கொண்டு வரீங்க, இப்பதான் கலைஞருக்குன்னு அங்கங்க பேர் வச்சுங்க, இப்ப திராவிடம்னு கொண்டு வருவீங்க, அடுத்து தமிழே ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவீங்க, அடுத்து ஹிந்துவிசமே ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவீங்க, இப்பதான் லைனா வரீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பயங்கர கோபமா இருக்காங்க. இதுல இப்படி ஒரு மார்க்கெட்டிங் வந்து தேவையில்லாததோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சுதா கொங்காராவோட இந்த விஷயம், இந்த படம் பிளாப்பா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். படத்தை கிட்டத்தட்ட 250 கோடி போட்டு எடுத்திருக்கிறாங்க. ஆனா கலெக்ட் பண்ணது 12 கோடி தான். இந்த 3 நாள்ல பராசக்தி யாராவது பார்த்தா மட்டும் தான் அட்லீஸ்ட் ஒரு 50-60 கோடியாவது எடுக்கணும்னா அந்த படம் பிளாப் தான். படத்தை ஆரம்பத்துல இருந்தே வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க வந்து பொங்கலுக்கு தான் விடணும்னு நினைச்சோம், அது வந்து எங்களுக்கு எப்படி தெரியும், ஜனநாயகம் வந்து அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப பாவமா பேசுறாரு. அதாவது இவங்க விஜய் ரசிகர்களை சீண்டாம இருந்திருந்தா அவ்வளவு பிரச்சனையா வந்திருக்காரு. ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, வேணுட்டே ட்ரெய்லரை ஏத்தி இந்த மாதிரி விஜய் விட நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு திடீர் தளபதி பட்டோன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்துட்டு அவன் மைக்ல வந்து தளபதி தளபதினு வேணுட்டே ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணாங்க. விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நல்ல படமா இருந்தா கூட இதை வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை என்னதான் ஒரு படத்துக்கு அவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அது நல்ல படம் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா தானா போய் பார்ப்பாங்க. அது ரசிகர்கள் பேஸ் பண்ணியே கிடையாது. ஆனா இன்னொரு உண்மை என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல பாதி பேர் அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் தான். கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் போய் பார்க்க மாட்டாங்க. அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். அஜித் ரசிகர்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் விஜய் வந்து அவ்வளவு தூரத்துக்கு பிடிக்காது, இல்ல அவர் வந்து ஆப்போசிட் ஆக்டர் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னா கூட, விஜய் மேல ஒரு தனி பாசம் அஜித் ரசிகர்களுக்கு எப்போதுமே உண்டு. சோ வந்து ஒரு கடைசி படம்னு சொல்லி கூட நீ கிளாஸ் விட்டு இவ்வளவு தூரம் பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வரீங்களா, இந்த படத்தை எவன்டா பாக்கலான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருமே பார்க்கல. ஸோ கிட்டத்தட்ட 25 கோடி தான் எடுத்திருக்கு. இந்த 4 நாள்ல தான் அவங்களோட படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற பல ட்ரெண்டிங் நியூஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க.